ஸ்பெயினில் இந்திய தூதர் தினேஷ் கே பட்நாயக்குடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த நிலையில் அரசு முறை பயணமாக ஸ்பெயின் சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டின் இந்திய தூதரை சந்தித்திருக்கிறார். ஸ்பெயினில் இன்று நடைபெறும் தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார். ஷெர்லி, முதலமைச்சரின் இந்த ஸ்பெயின் பயணம் குறித்தும் இத்தொழில் முதலீடுகள் சார்பாக அவர் யார் யாரெல்லாம் சந்திக்கவிருக்கிறார் என்பது குறித்தும் அவர் கலந்து கொள்ளும் நிகழ்வுகள் குறித்தும் சொல்லுங்கள். தமிழ்நாட்டிற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அரசு முறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு கடந்த 27ஆம் தேதி இரவு சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டார். நேற்று மாலை அவர் ஸ்பெயின் நாட்டின் தலைநகரமான மேட்ரிட்டை சென்றடைந்தார். அப்போது அவரை இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக் அவர்கள் வரவேற்றார். தூதரக அதிகாரிகளோடு மலர் கொத்து கொடுத்து அவரை வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது ஸ்பெயின் பயணம் வெற்றி பெறுவதற்கு அவரது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சரின் துணைவியார் மற்றும் அமைச்சர் TRB ராஜா அவரும் உடனிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெயின் பயணம் என்பது தொழில் அமைப்புகள், ஸ்பெயினில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் மற்றும் ஸ்பெயின் நாட்டில் செயல்பட்டு வரும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நடத்தியிருக்கிறார். அதாவது ஸ்பெயினிலும் இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தியிருக்கிறார். மேலும் இம்மாநாட்டில் தமிழ்நாட்டில் நிலவும் சாதகமான முதலீடு சூழல் பற்றியும் தமிழ்நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மனிதவள ஆற்றல் போன்றவற்றின் சிறப்பம்சங்களையும் விளக்கி தமிழ்நாட்டில் முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான முன்னோட்டமாக தான் இன்றைய தினம் அந்த ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது நடைபெற்றது. இதன் மூலம் 6000 கோடிக்கும் மேலான அந்த முதலீடுகள் என்பது ஈர்க்கப்பட்டது. இதனை அடுத்து முதலமைச்சர் வெளிநாடு பயணம் சென்று அங்கிருக்கக்கூடிய முதலீடுகளை ஈர்ப்பார் என்று அன்றே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் சென்றிருக்கிறார். அப்போது அவரை தூதரர்கள் வரவேற்றிருக்கின்றனர். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனை அடுத்து இன்றைய தினம் ஸ்பெயினில் முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஷெர்லி.